காவேரியும் விஜயும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு கங்கா அங்கேருந்து போன உடனேயே ரூம்ல இருந்த குமரன் தலை வலின்னு சொல்லிட்டு வெளியே வந்து காவேரி கிட்ட கங்காவை பற்றி பேசி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் காவேரியும் நல்ல வேலை என்கிட்ட மட்டும்தான் அக்கா இப்படி நடந்துக்கிறான்னு நானே குழப்பத்தில் இருந்தேன், உங்ககிட்ட இப்படி தானே இருக்காளான்னு கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய்க்கும் இதை பற்றி ஒன்றுமே புரியாததுனால என்னதான் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வச்சே புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குமரன் என்னால் முடியலன்னு ரொம்பவே வருத்தப்படுறதை பார்த்துட்டு அவங்கள சமாதானப்படுத்தணுன்றதுக்காக அவங்க கிட்ட இந்த மாதிரி நீங்களாவது பரவாயில்ல, காவேரி இருக்காளே என்ன டார்ச்சர் பண்ணியே கொண்டுக்கிட்டு இருக்கா, இந்த லேடிஸ்லாம் இப்படி தான், அதுவும் அவங்க கர்ப்பமாக வேற இருக்காங்களா, அதனால தான் அவங்களோட ஹார்மோன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல. ஆனால் இதை கேட்ட குமரனும் எனக்கு ஆனால் நீங்கள் சொல்கிறதுல ஒன்று கூட புரியலை, ஒன்று மட்டும் புரியுது, நான் பரவாயில்ல, நீங்களும் நிவினும் தான் பாவம் பாவம் ரெண்டு பேரும் காவேரி கிட்டேயும் யமுனா கிட்டேயும் சிக்கி தவிக்கிறீங்க, பரவாயில்ல இப்போ எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக. ஆனால் காவேரியும் விஜயை கொள்ள வெறியோட முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. விஜயும் இங்கே பாரு, நான் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன், மற்றபடி நீ அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்ல. இருந்தாலும் காவேரி விஜயை கடுப்பில் கடிச்சே வச்சிடுறாங்க. விஜய் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் மறுபடியுமே விஜய் வேலை தேடி அலையிறத யோசிச்சு பார்த்துட்டு காவேரி வருத்தமாக இருக்க விஜய் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ கரெக்டாக இந்த பக்கம் தாத்தாவும் பாட்டியும் உள்ளே வர இதை பார்த்துட்டு காவேரி உடனடியாக அவங்க ரெண்டு பேரையுமே உள்ளே கூட்டிகிட்டு வந்து எப்படி இருக்கீங்க என்ன இதெல்லாம் விசாரிக்க. ஆனால் பாட்டிக்கு இன்னுமே தான் மேலே கோபம் இருக்குன்றத அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சும் பேசுகிறத வச்சுமே காவேரி புரிஞ்சுக்கிட்டு அதனால் வருத்தத்தோடு தான் நிற்கிறாங்க. ஆனாலும் அவங்க சிடுன்னு சாரதா கிட்டேயும் பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே தாத்தா தான் அவங்கள சமாதானப்படுத்திட்டு வந்த விஷயத்த சொல்கிறோன்னு சொல்லிட்டு எங்களோட முறைப்படி 5வது மாதம் இந்த மாதிரி ஒரு வளகாப்பு நடத்தலான்னு நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோன்னு சொல்ல. பாட்டி உடனே எல்லாரும் 7வது மாதமும் 9வது மாதமும் தானே வைப்பாங்க, இது என்ன புதுசாக 5வது மாதமாக இருக்குன்னு கேட்க. உடனே பாட்டியும் இங்கே பாருங்கள், எங்கள் குடும்ப வழக்கப்படி 5வது மாதம் எங்களோட மருமக கர்ப்பமாக இருக்கான்றத அவங்களோட அம்மா வீட்டுக்கு சொல்கிறதுக்காக நிறைய சீர்பொருளை எடுத்துகிட்டு வந்து சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன நிலமை தலைகீழாக இருக்குது, நாங்கள் என்ன சொல்கிறதுக்கு எங்களுக்கு இவங்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க பாருங்கள், அதனால தான் வளகாப்பாக நடத்திக்கலாமான்னு நாங்கள் யோசிச்சுட்டு வந்திருக்கோம், நீங்கள் என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு காவேரியும் எல்லாம் உங்கள் இஷ்டம்னு சொல்கிறாங்க. விஜயும் இப்போல்லாம் வளகாப்பு வேண்டான்னு சொல்ல. இதை கேட்டுட்டு பாட்டி மறுபடியுமே கடுப்பாக. ஆனால் விஜய் நம்ம கொஞ்சம் தனியாக பேசலாமான்னு சொல்லிட்டு அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி என்னால் இப்போதைக்கு காவேரியை அந்த வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையுமே அங்கேருந்து அனுப்பி வைக்க. பாட்டி கோபத்தில் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் தாத்தாவும் விஜய் காவேரியோட நிலைமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்லப்பா நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும்னு மனசுக்குள்ளே வருத்தம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வந்த சீர்வரிசையெல்லாம் வீடு ஃபுல்லாக இருக்கிறத பார்த்துட்டு கங்காவும் என்ன இதெல்லாம்னு கேட்க. பாட்டி உடனே இந்த மாதிரி வளகாப்புக்காக இவங்க எல்லாரும் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஏதோ அவங்களோட குடும்ப வழக்கமாக, அதனால தான் இதை பற்றி பேசிட்டு போக வந்தாங்கன்னு சொல்ல. இதை கேட்ட உடனேயே கங்கா என்ன வளகாப்பா, அப்போ நீங்கள் எனக்கு எப்போ நடத்த போகிறீங்கன்னு ரொம்பவே அவளோட கேட்க. இதை கேட்டுட்டு பாட்டியும் இப்போ என்ன ரெண்டு பேருக்கும் ஒன்றா நடத்திட்டா போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு கங்காவுக்கு ஷாக்காகவும் இருக்குது. அதே சமயத்தில் அவங்களோட முகத்தை பார்த்தா அது அவங்களுக்கு பிடிக்காத மாதிரியே தெரியுது. ஆனால் காவேரி இதை சொன்ன உடனேயே செம்ம ஹாப்பியாகிறாங்க. ஸோ கைஸ், கங்காவுக்கு காவேரிக்கும் ஒன்றா ஒரே மேடையில் எப்படி தான் வளகாப்பு பிரச்சனை இல்லாமல் நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.